நம்ம நாட்டோட தேசிய விலங்கா புலிதான் இருக்கணுமா? ஏன் இந்த மாடு, சிங்கம், நாயெல்லாம் இருக்க கூடாதா? ஏன் பர்டிகுலரா புலியை செலக்ட் பண்ணாங்க? அப்புறம் நம்ம நாட்டோட தேசிய காய்கறி எது, அதை எதுக்காக செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஒரு நாட்டுல வாழ்ற தனித்துவமான விலங்கையோ, அதாவது அந்த விலங்கு எந்த நாட்டிலயும் இருக்காது, இல்லனா அந்த விலங்கோட குறிப்பிட்ட இனம் வேற எந்த நாட்டிலயும் இருக்காது, இல்லனா அது அந்த நாட்டுல அதிகமா இருக்கிற விலங்கா இருக்கும், அல்லது நாட்டோட கலாச்சாரத்தை, உறுதிய, அழக பிரதிபலிக்கிற இந்த மாதிரியான விஷயங்களை கொண்ட விலங்க தான் ஒரு நாட்டோட பெருமைக்குரிய தேசிய விலங்கா அறிவிப்பாங்க. உதாரணத்துக்கு கங்காருவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஆஸ்திரேலியா நாட்டுல மட்டுமே வாழக்கூடிய ஒரு தனித்துவமான விலங்கு. அது மட்டும் இல்லாம மற்ற பாலூட்டி விலங்குகள் கிட்ட இல்லாத தனித்துவமான நிறைய பண்புகள் இந்த கங்காரு கிட்ட உண்டு. இதனாலதான் ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்கா கங்காரு இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம நாட்டுல இருக்கிற சிங்கத்துக்குலாம் என்ன குறைச்சல? நல்ல மூக்கு மூலியமா அழகா தானே இருக்கு, அசோக சின்னத்துல கூட அதானையா இருக்கு. அப்புறம் ஏன் சிங்கத்தை விட்டுட்டு புலிய தேசிய விலங்கு ஆக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, யாரு சொன்னா சிங்கத்தை செலக்ட் பண்ணல, சிங்க தேசிய விலங்கு இல்லன்ட்டு? ஏண்டா குழப்பற, புரியுற மாதிரி சொல்லுன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். 1973 வரைக்குமே சிங்கம் தான் இந்தியாவோட தேசிய விலங்கா இருந்துச்சு. ஆனா அந்த காலகட்டத்துல அழிஞ்சுகிட்டு வர ஒரு அரிய புலி இனமான பெங்கால் புலிகளை காப்பாத்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு ஒரு திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. இதை பிரபலப்படுத்த, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்ததான் இந்தியாவோட தேசிய விலங்கா வங்காள புலிகள் அறிவிக்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் புலிகளுக்குமான ஸ்பெஷல் கனெக்ஷன் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, உலகம் முழுக்க வாழ்ற புலிகள்ல கிட்டத்தட்ட 70% புலிகள் இந்தியாவுல தான் வாழுது. இந்தியாவோட தேசிய விலங்கு புலி, தேசிய பறவை மயில், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்தியாவோட தேசிய காய்கறி எது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாம அது இந்தியாவை சேர்ந்த காய்கறியே கிடையாதுங்கிறதும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்புறம் எந்த காரணத்துக்காக இந்த காயை தேசிய காய்கறியா செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, இது இந்தியா முழுக்கவே பரவலா வளரக்கூடிய ஒரு காய். ஏன்னா இதை வளர்க்கறதுக்கு ரொம்ப வளமான மண்ணு தான் வேணும் அப்படின்னு இல்ல, பரவலா எல்லா விதமான மண்ணிலையும் இது வளரும். இதை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை ஈஸியா தரையிலேயோ அல்லது கொடியாவோ படர விட்டு வளர்க்கலாம். இதுக்கு பெருசா மெனக்கட்டு எதையும் செய்யணும்னு அவசியம் இல்ல, நல்ல விளைச்சலும் கொடுக்கும், அதிக விலையும் கிடையாது. இதெல்லாம் தாண்டி இதை தேசிய காய்கறியா செலக்ட் பண்ண முக்கிய காரணமே ஏழை எளிய மக்களும் வாங்கக்கூடிய குறைஞ்ச விலை, அதே நேரத்துல அதிக ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம இதை பல்வேறு வகையான உணவுகளோடையும் சேர்த்து சமைக்க முடியும். இதை வச்சு தனியாவும் நிறைய டிஷஸ் செய்ய முடியும். சுருக்கமா சொல்லணும்னா, எளிமையா வளர்க்கலாம், குறைந்த விலையில வாங்கலாம், ஊட்டச்சத்து மிக்க இதை பல உணவுகளோடய சேர்த்து சமைக்கலாம் போன்ற காரணங்களுக்காக தான் இந்த காயை தேசிய காய்கறியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதோட பூர்வீகம் பாத்தீங்கன்னா வட அமெரிக்கா. ஓ, நான் என்ன காயின்னு சொல்லவே இல்ல, பூசணிக்காய் தாங்க அது.